ஹாய் ஹலோடா. வியோட நெக்ஸ்ட் பார்ட் தான்டா. போன பார்ட் எதுலேருந்து பார்த்துருப்போம்னா, நீங்கள் காலேஜுக்குள்ளே தானே என்ட்ரு ஆகிருந்திருப்பீங்க. அப்போ சடனாக உங்கள் ஹேண்டை ஜெஃப் பிடிச்சிருப்பாரு. நீங்கள் உங்கள் கண் கலங்குனதோட உங்கள் ஜெஃப்பை பார்த்துருப்பீங்க. நான் அதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இது அதுலேருந்து கண்டினியூடா. ஜெஃப் கையை விடு, என்ன பண்ணுற, எல்லாம் பார்க்குறேன், கையை விடு. ஏய், என்னடி சொல்கிற? இங்கே தாண்டி, இதே இடத்துல நம்ம 2 பேரும் கையை பிடிச்சி எங்கெல்லாம் போயிருக்கோம். இப்போ என்னடி கை பிடிச்சிருக்குது பார்க்குறாங்க, விடுன்ற. என்னடி செஃப், ப்ளீஸ் செஃப், என் கையை விட எனக்கு கை வலிக்குது. ஏய் பொண்டாட்டி, உனக்கு கை வலிக்குதுன்ற, எனக்கு இங்கே வலிக்குது. அது உனக்கு புரியலையாடி? செஃப் ப்ளீஸ் செஃப், என் கையை விடு. ஏன்டி என்னை பார்க்க மாட்ற? என்னை பாருடி. செஃப் ப்ளீஸ் செஃப், கையை விடுக்கிறியா என்ன? ஏன் என்னை பார்க்கவே மாட்ற? ஏ பொண்டாட்டி, ப்ளீஸ் செஃப், இதுக்கு மேலே என்ன பொண்டாட்டின்னு சொல்லாத. நம்மளுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை, புரியுதா? சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டின்னுக்கிட்டு இருக்க. எனக்கு உனக்கு அவ்வளோதான். இதுக்கு மேலே என் பின்னாடி வராத. உனக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, புரியுதா? எங்க என்னை பார்த்து சொல்லு. இப்போ நீ என்ன சொன்ன? இப்போ என்ன சொன்ன? ஓயான், என்ன சொன்ன? திருப்பி சொல்லுடி. என்னை பாரு, என்ன சொன்ன? எனக்கும் உனக்கும் ஒன்றுமே இல்லை, நம்ம ரெண்டுத்துக்கு கல்யாணம் ஆகலை. என்னை பாரு, என்னை பாருடி அப்படின்னு உங்கள் ஃபேஸ் திருப்பினா நீங்கள் சுத்தமாக பார்க்கவே மாட்டீங்கடா. இப்படி நீங்களும் ஜெஃப்பும் பேசிக்கிட்டு இருக்கத அந்த சைடு தேவோட பிஏ தானடா இருப்பார். அவர் வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணிவிட்டு இந்த சைடு தானே வந்திருப்பார். அப்போ சடனாக நீங்களும் உங்கள் லவ்வரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கத அவர் பார்க்குறாரா? ஐயையோ, இது என்ன பண்ணுறது? இவங்க 2 பேருமே இப்போ காலேஜில் இருக்காங்க, கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை சொல்லலாமா வேணாமா? அந்த ஆள் என்னடான்னா இதை கண்டுபிடின்றாரு. வீட்டுக்கு போனால் டிவோர்ஸில் சைன் போடுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இது இப்போ சொல்லலாமா வேணாமா? எதுக்கு சொல்லிக்கிட்டு? அவர் தான் ஒரு பொண்டாட்டி வேணாம் டிவோர்ஸில் சைன் வாங்கிட்டாரு, இதுக்கு மேலே தேட சொல்ல மாட்டார் அப்படின்னு அவரும் ஒரு மாதிரி தலையை சொரிஞ்சுக்கிட்டு கிளம்புடா அப்படின்ட்டு அவரும் கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் தாண்டா, டேவோட ஆஃபீஸ் போகிறாரு. இந்த சைடு நீங்கள் தாண்டா. இப்போ உனக்கு என்ன ஜெப் வேணும்? ஒன்று பார்த்து சொல்லணும், அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு, உனக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான் நம்மளுக்குள்ள. இந்த லவ் மண்ணாங்கட்டி எதுவுமே இல்லை, இனிமேல் என் பின்னாடி வராத, அவ்வளோதான் அப்படின்ட்டு அவர் கையை ஒரு மாதிரி உதறிட்டு நீங்கள் காலேஜுக்குள்ளே தாண்டா போகிறீங்க. அவர் அவ்வளோதான், அவருக்கு சொல்லவே முடியல, அப்படி இருக்கு அவருக்கு. அவருடைய ஹார்ட்லாம் அவ்வளோ பெயின் ஆகுது, அவ்வளோ அப்படி கண்ணில் அவ்வளோ கண்ணீரோடு உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு இங்கே முடியலை, ஒரு மாதிரி வேகமாக தாண்டா நீங்கள் காலேஜுக்குள்ளே ஓடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஜெஃப்பையும் சொல்ல முடியலை, உங்கள்கிட்டையும் போக முடியாமல் ஒரு மாதிரி பாதியிலே நின்றுக்கிட்டு இருக்காடா. இந்த சைடு ஜெஃப் தாண்டா ஒரு மாதிரி அழுதுகிட்டு மாகியை பார்க்குறாரு. மாகி, அவள் என்ன சொல்லிட்டு போகிறா? உனக்கு ஏதாவது கேட்டுச்சா? அண்ணா, அவள் என்னடி சொல்லிட்டு போகிறா? அவளுக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லையா? அது எப்படி இந்த 4 டேஸ்க்குள்ள என்ன வேணான்ட்டு போகிறா? 2 இயர்ஸாக லவ் பண்ணி, அது எப்படி எப்படி அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஷாக்கில் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே மாகினால ஒன்றுமே முடியலை. மாகி, அவளுக்கு என்னமோ நடந்திருக்கு, இப்படிலாம் அவள் பேச மாட்டா. மாகி சொல்லு மாகி, அவளுக்கு என்ன ஆச்சு, அவளுக்கு சொல்லு அப்படின்ட்டு மாகியை போட்டு குலுக்குறாரா. அவள் எதுவுமே பேச மாட்றா. அவள் தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டு அவள் எதுவுமே சொல்ல மாட்டா. நீ சொல்ல மாட்டேல்ல, நீ சொல்ல மாட்டேல்ல மாகி, நான் அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே தாண்டா போகிறாரு. அப்போ அங்கே இருக்கிற வாட்ச்மேன் உள்ளே அலோவ் பண்ண மாட்டுறாங்க. டேய் நான் தான்டா,
அ அ ஜெஃப் ப்ளீஸ் ஜெஃப், இப்போ வந்திருக்க பிரின்சிபல் யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. டேய் ப்ளீஸ்டா, அவன் என் லவ்வர் உனக்கே தெரியும்ல. ஜெஃப் தெரியும் ஜெஃப். ஆனால் இப்போ வந்திருக்க புது பிரின்சிபல் யாரையும் உள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கடா. அவனாலே ஒன்றுமே பண்ண முடியல. அண்ணா, அவ காலேஜ் முடிச்சுட்டு வரையில நீங்கள் கேட்டுக்கங்கண்ணா. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாடா. ஆமாம், அவன் நான் கேட்காம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அங்கேயே நிற்கிறாரா. மாகியும் உள்ளே தாண்டா போகிறான். இந்த சைடு டே தாண்டா ஆஃபீஸில் செம்மையாக ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவரோட பிஏ வந்து ஒரு மாதிரி குழப்பத்தோடையே டோர் நாக் பண்ணுறாரு. அப்போ உள்ளே வா அப்படின்ட்டு அவரும் உள்ளே போகிறாரா. இது சொல்லலாமா வேணாமா, சொல்லலாமா வேணாமா அப்படின்னு ஒரு மாதிரியாவே இருக்காரா. இப்போ டே தான் என்னாச்சு. ஒன்றும் இல்லை சார், இந்த ஃபைல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாத்துட்டையும் ஒர்க்கர்ஸ்ட்டெலாம் கொடுத்து வேகமாக ஃபினிஷ் பண்ண சொல்லு. இன்றைக்குள்ளே நம்ம அங்கே சப்மிட் பண்ணணும். மெயிலெலாம் செக் பண்ணி பார்த்து அனுப்பிடுங்க அப்படின்றாங்க. ஆ ஓகே சார். என்ன ஆச்சு. அது என்ன சார், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலாமா. சொல்லு. ஐயையோ, இவ்வளோ ரூடாக இருக்காரு. சொல்லலாமா வேணாம். சொன்னாலாம் திட்டுவாங்க, சொல்லலாம் திட்டுவாங்க. ஆனால் அவர் தானே சார். என்ன முணங்கிக்கிட்டு இருக்க. இல்லை சார், காலையில் நீங்கள் டிவோர்ஸில் சைன் போட்டிங்கல்ல. போட்டேன். மேமும் சைன் போட்டாங்கல்ல. போட்டா. அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருக்கலாம். ஏன் எதுவும் மிஸ்டேக் இருக்கா என்ன. மிஸ்டேக்லாம் இல்லை சார். நீங்கள் அதை ஒரு தடவை படித்து பார்த்து அந்த சைன்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கும். அது யாருன்னு. என்ன யாருன்னு. உங்கள் ஒய்ஃபு. அவ்வளோ என்னோட என் ஒய்ஃபுன்னு சொல்லாத. அது வந்து சார், என்ன ஒன்று ஒர்க் கொடுத்தனோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது. வெளில போ. சார், திருப்பி வெளில போறியா என்ன. ஓகே சார் அப்படின்ட்டு அவர் வெளியில் போயிடுறாரா. திருப்பி டோர் நாக் பண்ணிவிட்டு சார் இன்னொன்று ஒன்று சொல்லணும். என்ன. ஒன்றும் இல்லை சார், போ அப்படின்றாரு. அவரும் வெளில போயிடுறாரு. அதுக்கே திட்டுறேன், இதெல்லாம் சொன்னால் அதை விட திட்டுவான் அப்படின்னு எதுக்கு தேவையில்லாமல் பொழப்பு அப்படின்ட்டு அவரும் வெளியில் போயிடுறாரா. இந்த சைடு நீங்கள் தானே செம்மையாக அழுதுருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் உங்களை சமாதானப்படுத்தியிருப்பா. நீங்களும் அப்படியே கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க. இந்த சைடு ஜெஃப் தாண்டா அவர் கார்லேயே உட்காந்துக்கிட்டே இருக்காரு. எங்கேயுமே போகல, சாப்பிட எதுக்குமே போகல. நீங்களும் லஞ்செலாம் சாப்பிடவே இல்லைடா. உங்கள் டிஃபன் பாக்ஸை நீங்கள் திறக்கவே இல்லை. எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியிருப்பா உங்கள் ஃப்ரெண்டு. பட் நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்க மாட்டேருப்பீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு. ஏன்னா ஜெஃப் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் அவரை ஹேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருந்திருக்கு. பட் எப்படி திருப்பி போய் உங்களுக்கு டிவோர்ஸே ஆனாலும் ஜெஃப்பை ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு உங்கள் மனசு ஏற்றுக்கலடா. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததுனால அந்த பர்சனை ஏற்றுக்கக்கூடாது. பட் நம்மளுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்கடா. இந்த சைடு டேவ் செம்மையாக ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறாரா. ஏன்னா அவருக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்திருக்கும். அவன் பார்த்துட்டு மெயில் தான் செக் பண்ணிவிட்டு ரொம்ப இதாக இருக்காரா. இந்த சைடு நீங்கள் தாண்டா, உங்களுக்கு இப்போ காலேஜ் ஃபினிஷ் ஆகுது. நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டும் நீங்கள் உங்கள் ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக தாண்டா இருக்குது. நீங்கள் இப்போ கொஞ்சம் நடந்து வந்துட்டுருக்கீங்க. பட் கேட்டுக்கு பக்கத்தில் ஜிமினோட காரை பார்க்குறீங்க. அங்கேயே ஸ்டாப் ஆகி நின்றுட்டீங்கடா. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு என்னாச்சுடி. என்னாச்சு ஓயன். மாஹி, ஜெஃபர் இன்னும் போகலடி. ஆமாடி, அவர் உன்ட்ட என்ன ரீசன் கேட்டுட்டு தான் போவேன் அப்படின்ட்டு காலையிலேருந்து. எனது காலையில் இருந்தா. ஆமாடி ஓயன், பேசாமல் உனக்கு நடந்ததை சொல்லுடி. எப்படிடி சொல்லுவேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி நிற்கிறீங்க. இப்போ சடனாக எங்கடி. மகினி இப்படியே போ, நான் அந்த சைடு இருக்குல்ல அந்த சைடு போயிடுறேன். ப்ளீஸ் டி, நீ இப்படியே போ அப்படின்ட்டு உங்களுக்கு உங்கள் காலேஜுக்கு அந்த சைடு உங்களுக்கு ஒரு கேட் இருக்கும்டா. நீங்கள் அந்த சைடு போகிறீங்க. அப்போ மாஹி சொல்கிறா, வேணாண்டி, நான் போயிட்டேன்னு மட்டும் சொல்லு,
எதுவும் சொல்லிக்காத அப்படின்னு நீங்கள் போகிறீங்கடா. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு கேப் புக் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அவளும் வெளியில் போகிறாடா. நீங்கள் இந்த சைடு வெளியில் இந்த சைடு போகிறீங்க. அப்போ மாஹியை பார்த்து, ஏய் அவங்கடி, அவள் போயிட்டா ஜெஃப். போயிட்டாளா? நான் இங்கேயே தான் இருக்கேன். எப்படி போயிருப்பா? அ அ- அவ பின் கேட் வழியா போயிட்டா அப்படின்னு சொன்னோன்னு தானே ஒரு கார் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக அந்த சைடு தானே போகிறாரு. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் கேப் வந்திருக்கும். நீங்கள் அதில் ஏறி போயிட்டீங்கடா. அவரும் அங்கே பார்த்துருப்பாரு. பட் நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. அவருக்கு செம்மையாக கோவம் வருது. தப்பிச்சிட்டேலடி, தப்பிச்சிட்டேல நீ. எவ்வளோ நாள்கிட்ட என்னை விட்டு தப்பிச்சிருப்ப? ஏன் உன்னை என்ன ரீசன் தெரியாமல் நீ என்னை விட்டு போகணும்னு நினைக்காது ஓயன். நீ என்னை விட்டு போன நான் உன்னை விட மாட்டேன் ஓயன். ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்ட்டு ஒரு செம்மையாக நாளைக்கு எப்படி வருதான்னு பார்க்குறேன்டி. எப்படி என்னை விட்டு தப்பிச்சு போகிறேன்னு அப்படின்ட்டு அவரும் ஒரு கோவமாக தாண்டா அவர் வீட்டுக்கு போகிறாரு. இந்த சைடு நீங்களும் ஒரு மாதிரி பயத்துலேயே நீங்களும் வீட்டுக்கு போயிருப்பீங்கடா. இன்றைக்கி நடந்ததாண்டா நீங்கள் ரொம்ப நினச்சி பார்க்குறீங்க. இப்போ உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு கால் வருதுடா. நீங்களும் உங்கள் அம்மாட்ட எதுவுமே காட்டிக்காத மாதிரி நீங்களும் ஃபோன் பேசுகிறீங்கடா. பேசிவிட்டு நீங்களும் கட் பண்ணிடுறீங்க. டேவுக்கு இப்போ ஃபோன் வருது. அவரும் காதில் தாண்டா அட்டன் பண்ணி வைக்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், அந்த பொண்ணு வந்திருந்துச்சு சார். அந்த பொண்ணு வந்ததோட அந்த பாய் ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க சார். அவங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு தெரில சார். அவங்களோட 2 பேருமே ஒரு மாதிரி சண்டை போட்டு அழுதுகிட்டே போயிட்டாங்க சார் அப்படின்னு. அந்த பொண்ணு அதோட காலேஜுக்குள்ளே போயிடுச்சு. அந்த பையன் அங்கேயே வாசலே நின்னாங்க சார். பட் அந்த பொண்ணு வரவே இல்லை சார். அந்த பையனும் கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னே தெரில சார் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மையாக டென்ஷன் ஆகுது டேவுக்கு. என்ன காலேஜுக்கு காலேஜுக்கு வந்திருந்தாளா? இந்த பிஏ என்ன பண்ணுறான் அப்படின்னு பிஏவுக்கு தாண்டா கால் பண்ணுறாரு. சார் இப்போ 5 நிமிஷம் கூட ஆகாது, 10 நிமிஷம் கூட ஆகாது. நீ எங்கே இருந்தாலும் என்னோடய கேபினுக்கு மட்டும் நீ வரலை, உன்னை இங்கேயே கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ சார் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் வெளியில் தாண்டா இருந்திருப்பார். வேகமாக கார் எடுத்துகிட்டு தாண்டா வேகமாக டேவோட கம்பெனிக்கு வந்து வேகமாக ஃபாஸ்ட்டில் லிஃப்ட்டில் கூட வரலடா. ஸ்டெப்பில் டக்கு டக்குன்னு ஓடியா இருந்துக்கிட்டு இருக்காரா அப்படின்னு வேகமாக டோர் தான் நான் உள்ளே வா அப்படின்னா அவர் மூச்சு வாங்க நின்றுக்கிட்டு இருக்காரா. உன்னை என்ன சொன்னேன் சார்? நான் எல்லாம் மெயிலும் அனுப்பிட்டேன் சார். நான் எல்லாம் பார்த்துட்டேன். உன்னை என்ன சொன்னேன்? இவன் என்ன சொன்னான் சார்? நான் என்ன சொன்னேன்? உன்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு வேணும். கேதர் பண்ணி கொடுங்க. எங்கே இருக்க, என்ன பண்ணுறான்னு கேட்டனா இல்லையா? என்னது? என்ன சார்? என்ன சாரும் மோருன்னுக்கிட்டு அமைதியாக இருக்கு. நான் கேட்குற கேள்விக்கு எதுவும் சொல்லாமல் இருக்கு. நீங்கள் கேட்குறதே எனக்கு புரியலை. என்னது புரியலையா அப்படின்னு டே தாண்டா வேகமாக கோவத்தில் எந்திரிச்சு வேகமாக அவர் சட்டையை பிடிக்கிறாரு. பிஏ அவர் மிரண்டுறாரு. சார் சார் என்ன பண்ணுறீங்க சார்? ஓயன் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, வந்துட்டாளா என்னன்னு உங்களை நான் கண்டுபிடிக்க சொன்னால் பிடிக்க சொல்லலையா? சொன்னீங்க. அவள் இன்னைக்கு காலேஜுக்கு வந்திருக்கா. அதுவும் 2 டேஸாக வந்துக்கிட்டு இருக்கா. அதை கூட நீங்கள் பார்க்காம என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த மேடம் 2 டேஸ் ஆகும். நான் இன்றைக்கி தானே பார்த்தேன். என்ன சொல்கிற பாஸ்? அது சாரி சார், நான் ஒர்க்குனால எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு அவள் தான் முக்கியம். இவர் என்ன சொல்கிறாரு? இவரே டிவோர்ஸ் கேட்பாராம். இவரே அந்த பொண்ணை கண்டுபிடிக்க சொல்லுவாராம். சரியான லூஸா? வீட்லேயே பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு டிவோர்ஸ் பண்ணுறாரு. காலேஜில் போய் பொண்டாட்டியை தேட சொல்கிறாரு. ஐயோ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நம்மளை கொன்றுவாங்க. இப்போதைக்கு சமாளிப்போம். சார் நான் பார்க்கல சார். சாரி சார் அப்படின்னு ஒரு மாதிரி பயத்திலே சொல்கிறாரு. நீ ஒன்றுமே பண்ண வேணாம். அவள் ஆல்ரெடி காலேஜுக்கு வந்துட்டா. இனிமேல் எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன். நீ இந்த ஒர்க்கெல்லாம் பாரு அப்படின்ட்டு அவர் வாட்டில் கத்தி விட்டு வெளியில் போயிடுறாரா. அப்பா போயிட்டாரா சாமி. லூஸாக இருப்பார் போல். வீட்டில் கட்டின பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு தேட சொல்கிறாரு. டிவோர்ஸும் பண்ணுவாராம். ஆனால் காலேஜில் மட்டும் பொண்டாட்டியை தேடுன்றார். ஐயோ இவர்கிட்ட ஒருத்தர் மாட்டிக்கிட்டு நான் முழிச்சு தவிக்கிறேன்.
இப்போ நிம்மதி அவரே தேடிக்கிறோம்ட்டாரு. இதுக்கு மேலே நம்ம நிம்மதியாக இருக்கலாம். எங்கே நிம்மதி இருக்குது? அதுதான் எல்லா ஒர்க்கையும் ஏன் தலையில் கட்டுறாரே. அவர் இப்போ வீட்டுக்கு தானே காரை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ அவரோட ரூமுக்கு தானே வர்றாரு. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னது ரெஸ்ட் ரூம், ஐயோ நம்ம ஏதாவது போகணும், யார் உள்ள இருக்கா, இவ தான் இருக்காளா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கடுப்பில் நிற்கிறாரா. ஆமாடா நீங்கள் தானே ரெஸ்ட் ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும்டா, அந்த ரூமுக்கு போகிறாரு. அதில் போய் அவர் ரெஸ்ட் ரூமில் ஃப்ரெஷ்ஷப் அவரும் ஏற்கனவே அந்த ரூமுக்குலாம் போயிருக்காரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அங்கே ஒரு ரூம் இருக்குன்னா அங்கே பெட்டில் உட்காந்துக்கிட்டு தாண்டா அவர் ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு மாதிரி கீழே தாண்டா போகிறீங்க, அதாவது கிச்சனுக்கு உங்கள் அத்தைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ உங்களோட ஃபோன் தாண்டா மேலே இருக்குது, உங்கள் பேக்கில் இருக்கும். இந்த சைடு டே தாண்டா உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பார். கால் பண்ணுறாரு, டெக்ஸ்ட் பண்ணுறாரு, அதுக்கெல்லாம் எந்த ரீப்ளேயும் இல்லை. டெக்ஸ்ட் பண்ணியிருப்பால டபுள் டிக்கெலாம் அந்த மாதிரி வரலை. என்ன பண்ணுறா? ஏன்னா டேவுக்கு அங்கே அந்த காலேஜில் ஒரு சார் இருப்பாரா, அது கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல். அதனால இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாரு. அதனால தானே நீங்கள் வந்திருக்கிறது தெரியும் அவருக்கு. இப்போ உங்களுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணுறாரு, இன்றைக்கி காலேஜுக்கு வந்திருக்கியாடி, உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேனடி, உன்னை நான் பார்க்கணும், உன்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன்டி, நாளைக்கு நான் உன்னை பார்க்க வரேன்டி அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறையா டெக்ஸ்ட்டு ரொம்ப லவ்ஃபுல்லாலாம் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாராம். ஐ மிஸ் யூ டே, நீ எனக்கு வேணும் அப்படின்னு நிறையா டெக்ஸ்ட் பண்ணியிருப்பார். ஆனால் நீங்கள் கீழே இருக்கனால உங்களுக்கு தெரியாதுடா. இந்த சைடு ஜெஃபர் தாண்டா உங்களுக்கு கால் பண்ணியிருப்பார், மெசேஜ்லாம் பண்ணியிருப்பார். உனக்கு என்னடி ஆச்சு, ஏன்டி என்ன இப்படி சொல்கிற, எப்படி உன்னால் இந்த மாதிரிலாம் என்னால் என்னை பேச முடியுது, பொய் சொல்லாத ஒயன், உனக்கு என்னமோ நடந்திருக்கு, அதான் நீ என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிற, சொல்லுடி, நான் எதாக இருந்தாலும் உன்னை அக்செப்ட் பண்ணுறேன்டி, எதாக இருந்தாலும் உனக்கு நான் ஃபேமிலியில் எது ஹெல்ப் பண்ணணுமாடி, நம்ம கல்யாணத்துக்கு எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்றாங்களா, நான் உன் பேரண்ட்டை பேசுகிறேன்டி அப்படின்னு நிறையா டெக்ஸ்ட் பண்ணியிருக்காராம். அதுக்கு எந்த ரீப்ளேயும் வரல. அவரும் ஒரு மாதிரி அதை பார்த்துட்டே இருந்துட்டு அவரும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்துட்டு தூங்குறாரு. அவங்க அம்மாவும் வந்து பார்க்குறாங்க. பட் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுற அப்படின்னு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ நீங்கள் என்ன கிச்சன்லலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்கள் அத்தைகிட்ட தானே சொல்கிறீங்க, அத்தை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அதை போய் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. சரிம்மா, அப்புறம் என் ப்ளீஸ்மா, நீ மட்டும் டிவோர்ஸ் மட்டும் பண்ணாத ஒயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்து சாரி த, இதில் மட்டும் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க அப்படின்ட்டு நீங்களும் போயிடுறீங்கடா. இப்போ நீங்கள் உங்கள் பேக் தானே எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாமே எடுத்து வைக்கிறீங்க உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ உங்கள் கால் ரிங் ஆகுதுடா அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. அது உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா. நீங்களும் கால் அட்டன் பண்ணிட்டு, என்னடி ஓயன், நான் சொன்னால் தப்பாக நினச்சிக்காதடி, நீ ஜெஃப்ட்டை எதாக இருந்தாலும் சொல்லிடுடி, அவர் உன்னை ஏற்றுக்குவாருடி, மாகி ப்ளீஸ் மாகி, உனக்கே நல்லா தெரியும். அதான் உன்னோட மாமாவை டிவோர்ஸ் பண்ணுறல்ல, சைன் கூட போட்டு அதுக்கப்புறம் என்ன, உனக்கு புரியலையாடி, நான் நான் எப்படி ஜெஃப் ரொம்ப நல்லவன்டி, ஆனால் நான் உன்ன மாதிரி இல்லைலடி, அதை நான் எப்படி சொல்லி உனக்கே தெரியும், நான் எப்படி என் வாயால் மாகி ஓயன் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஜெஃப் அதெல்லாம் பார்த்து உன்னை லவ் பண்ணலடி, உன் மனசு உன்னோட பிஹேவியர் எல்லாமே தாண்டி ஜெஃப்ட்ட சொன்ன கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்குவாருடி அப்படின்னு சொல்கிறேன். ப்ளீஸ் ஸ்டாப் இட் மாகி, இதுக்கு மேலே இதை பற்றி எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்கிறீங்கடா நீங்கள். சாரி ஓயன், உனக்கு கஷ்டப்பட்டதுக்கு. சாரி மாகி, நான் அப்படி பேசினதுக்கு எனக்கு வேறு வழி தெரிலடி, இதை மட்டும் ப்ளீஸ்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மாகிக்கும் புரியுது. ஓகேடி, நீ ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டியா? இல்லை ஓயன், இப்போ
இப்போ தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாடா அவன். நீ ஆமாடி நானும் இப்போ தான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பேசிவிட்டு ஃபோன் அப்படியே அவனும் கட் பண்ணுறாடா. இப்போ நீங்கள் ஃபோனை தான் பார்க்குறீங்க. பார்த்தா அவ்வளோ மெசேஜ், அவ்வளோ மிஸ்டு கால் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. என்னது அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கடா. அந்த டெக்ஸ்ட் எல்லாம் பார்க்குறீங்கடா. ஏன்னா அவ்வளோ ஃபீல் பண்ணி ஜெஃப் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. நீங்களாம் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எதுவுமே சொல்லலடா. உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்னு கூட தோணலை. அடுத்து பார்க்குறீங்க டே தாண்டா டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. இவன் என்னை வாழவே விட மாட்டான் போல். ஏன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் அந்த டெக்ஸ்ட்லாம் படித்து பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறது டேவுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா டபுள் டிக் வந்துருச்சுடா. டேவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் என்ன ஒரு டெக்ஸ்ட் எடுத்து பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு அவர் திருப்பி உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. எங்கேடி இருக்க, ப்ளீஸ் நீ எங்கே இருக்கேன்னு மட்டும் சொல்லுடி அப்படின்னு கேட்குறாரா. நீங்கள் அதை அப்படியே பார்க்குறீங்க. இவன் எதுக்கு என்ன கேட்குறான், இவன் யார் என்னன்னு தெரில, எதுக்கு என்னை பற்றி இப்படி கேட்குறான், நீங்கள் யார், ஏன் என்னை அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தான் வேணும், ஏன் என் நிம்மதியெல்லாம் கெடுக்குறீங்க, ப்ளீஸ் அகைன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கால் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்கடா. நீங்கள் என்னமோ டைப் பண்ணுறது அவருக்கு பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ரீப்ளை பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதை எடுத்து படித்தும் பார்க்குறாரு. உங்களை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அண்ட் ஸ்டாப். நீங்கள் யாருன்னே தெரியல, இது வரைக்கும் உங்களை பார்த்தது கூட இல்லை, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, இதுக்கு மேலே ஏதாவது பண்ணீங்க அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு போயிடுறீங்கடா. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அகெயின் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குடா. உங்களுக்கு தெரியுது அந்த பர்சன் தான் டெக்ஸ்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. இந்த சைடு கீழே தாண்டா உங்கள் அத்தை மாமா உங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. அப்போ அவங்க தாண்டா பேசுகிறாங்க. சொல்லுமா அப்படின்றாங்க. அண்ணா ஒயன் என்ன பண்ணுறா, அவட்ட ஃபோன் அடித்து பேசினா கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பா, அவட்டே ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேசக்கூடாது அப்படின்னு தானே உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாங்க. சொல்லுமா, ஒயன் நல்லா இருக்கால்லண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லாதாம்மா இருக்கா, அவளுக்கு என்ன காலேஜ்லாம் போகிறாம்மா, அவள் இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா அப்படின்றாங்க. அப்புறம் அண்ணா டே எப்படி இருக்காரு, நல்லா இருக்காம்மா, அவங்களுக்குள்ள எதுவும் அது என்னன்னா எதுவுமே பேச மாட்டேறீங்க. ஐயோ இப்போ நான் எப்படி சொல்லுவேன், இவங்க 2 பேருமே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க மாமாவுக்கு ஒரு மாதிரி இருக்குடா, என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அதெல்லாம் நல்லா இருக்காங்கம்மா, நல்லா தான் பேசிக்கிறாங்க, முன்னோட இப்போ பரவாயில்லம்மா அப்படின்ட்டு உங்கள் மாமாவும் சொல்லி சமாளிக்கிறாங்கடா. சரிண்ணா, நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. எங்கேம்மா, ஏர்போர்ட்டில் இருக்கோம்ண்ணா. என்னம்மா சொல்கிற, ஆமாண்ணா என்ன பார்க்கலான்னு தான் நாங்கள் நாளைக்கு மார்னிங் வந்துடுவோம் அப்படின்றாங்க. இங்கே டேவோட அம்மா அப்பாவுக்கு ஷாக்காக இருக்குடா, என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு. என்னம்மா சொல்லாமல், இல்லைண்ணா அவங்க அப்பா தான் பார்க்கணும்னாங்க, அதான் நான் கிளம்பி வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால எதுவும் சொல்ல முடியலடா. சரிம்மா அப்படின்ட்டு அவங்களும் ஃபோன் கட் பண்ணுறாங்கடா. இந்த சைடு டேவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒன்றுமே புரியல. ஐயோ இவங்க வேறு எலியும் பூனையுமா இருக்காங்க, நான் எப்படி இதெல்லாம் சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியலடா. அப்போ உங்களோட ரூமுக்கு தான் வர்றாங்க. சரி, அங்கே டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டும் கேட்குதுடா. இப்போ நீங்களே திரும்பி பார்க்குறீங்க. அப்போ உங்கள் அத்தையும் மாமாவும் தானே உங்கள் பக்கத்தில் வர்றாங்க. என்னம்மா, டே எங்கம்மா, அது தெரியல அப்படின்ட்டு சொல்கிறீங்கடா நீங்கள். என்னம்மா சொல்கிற, உன்னோட ரூமில் இல்லையா அப்படின்ட்டு பக்கத்து ரூமில் பார்க்குறாங்கடா. பக்கத்து ரூமில் லைட் எரியுது. டே பக்கத்து ரூமில் இருக்கான் அப்படின்ட்டு உங்கள் மாமா சொல்கிறாங்கடா. ஏன் என்னங்க அப்பாவும் அம்மாவும் நாளைக்கு வர்றாங்கம்மா. என்னது நாளைக்கு வர்றாங்களா அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாம்மா, நாளைக்கு நீ மட்டும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இந்த டிவோர்ஸ் எதுவும் சொல்லாதம்மா அப்படின்றாங்க. நீங்களும்
அது நாங்கள் அவன்கிட்ட ஏதோ சொல்கிறோம்மா, பட் நீ மட்டும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்கடா. சரிங்க அத்தை அப்படின்னு நீங்களும் சொல்லிடுறீங்க. சரிம்மா அப்படின்ட்டு நீனும் படுத்துக்கம்மா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு டேவோட ரூமுக்கு தாண்டா போகிறாங்க. டே வந்து அவர் உங்களுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அதை வைப்ரேட்டில் போட்டு அப்படின்ட்டு இருக்கீங்க. இப்போ டேவோட ரூம்குள்ளேயும் போயிட்டு டே தான் பார்க்குறாரு. என்னப்பா என்னம்மா, டே ப்ளீஸ்டா இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுடா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள். நாளைக்கு உங்கள் அத்தை மாமா வராங்க. எனது அதான்டா உன் பொண்டாட்டியோட அம்மா அப்பா. என்னோட அவங்க என் பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க அவங்கள, அவ்வளோதான். டேய் ப்ளீஸ் புரிஞ்சுக்கடா, நாளைக்கு அவங்க வராங்க. அவங்க முன்னாடி கொஞ்சம் சிரித்து பேசுகிற மாதிரி பேசு ப்ளீஸ்டா அப்படின்றாங்க. என்னால் முடியாது, தயவுசெய்து விட்டுருங்க. நான் அவங்ககிட்டயே சொல்கிறேன், டிவோர்ஸ்லாம் அப்ளிகேஷன் பண்ணிட்டு உங்கள் பொண்ணை நீங்களே கூட்டிகிட்டு போகலாம் அப்படி சொல்லிடுறேன். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு கையெடுத்து கும்பிடணும், அதாவது உன் டேவோட அம்மா அப்பா கையெடுத்து கும்பிட்றாங்கடா. அப்போ என்ன பண்ணுறீங்க ப்ளீஸ் டே, அப்பா இது வரைக்கும் நான் உன்கிட்ட ஹெல்ப்னு கேட்டதில்ல, இதை மட்டும் பண்ணு டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளீஸ்டா வந்தவங்கள வாங்க அப்படின்னு ப்ளீஸ்டா ப்ளீஸ் சரிப்பா போங்க அப்படின்றாங்க. அப்படின்னு சரி அப்படின்னு அவங்களும் வெளியில் போயிடுறாங்கடா. இன்னும் எவ்வளோ தான் அவங்களுக்காண்டி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு இருக்காரா. இப்போ அவர் ஃபோன் அப்படியே விடுவார் சைடில் வச்சுட்டு அந்த ரூம்லேயே தூங்க ஆரம்பிச்சிட்டாரா. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. உங்கள் அம்மா அப்பா மார்னிங்கே வந்திருப்பாங்க. ஒரு 4:00க்குலாம் உங்கள் அத்தை மாமாவுக்கு தாண்டா கால் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் டோரை ஓப்பன் பண்ணிட்டு கீழே அவங்களுக்கு ஒரு ரூம் அலோட் பண்ணியிருப்பாங்கடா. அதில் உங்கள் அப்பா அம்மா தூங்குறாங்கடா. இது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இப்போ வேக்கப் ஆகிறீங்க. அப்போது உங்கள் அத்தை தாண்டா அவங்கள வந்து டோர் நாக் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு நேரத்தில் எப்படி பார்த்தா அவங்களுக்கு ஒரு 6:00 இருக்கும். நீங்களும் என்னத்த அப்பா அம்மாலாம் வந்துட்டாங்கம்மா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீ ஸாரி கட்டிக்கம்மா அப்படின்றாங்க. சரி கீழே இருக்காங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்கம்மா. டேவும் அந்த ரூமில் தூங்குறான். ஓகேம்மா அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்களும் இப்போ தானே அவங்க இதெல்லாம் எடுத்து நீங்கள் அப்படியே நீங்கள் உங்களுடைய ஒர்க் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் இப்போலாம் எடுத்து வச்சுட்டு உங்கள் பேக்லேயே வச்சுக்கிறீங்கடா. இப்போ நீங்கள் போய் ஒரு ஸாரி எடுத்து ரெஸ்ட் ரூம் தானே போகிறீங்க. நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு ஸாரியை வேர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் தலையெல்லாம் சரி பண்ணிவிட்டு இப்போ கீழே தாண்டா வர்றீங்க. கீழே வந்துட்டு நீங்களும் கிச்சனில் தாண்டா அவங்க அம்மா அப்பாவுக்கு காஃபி மேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதில் உங்கள் அக்கா வரலடா, அவள் அங்கே தான் இருக்கா. உங்கள் அப்பா அம்மா மட்டும் உங்களை பார்க்க வந்திருக்கான்டா. ஏன்னா இந்த மாதிரி பர்சன்லாம் பார்க்க அவருக்கு பிடிக்கல உங்கள் அக்காவுக்கு, அதனால் அவள் வந்திருக்க மாட்டாடா. நீங்கள் உங்கள் அம்மா வந்திருக்காங்கன்னு நீங்கள் தாண்டா குக் பண்ணுறீங்க. அதுக்கு உங்கள் அத்தை இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் அத்தை தாண்டா உங்கள் மாமாவை கூப்பிட்றாங்க. ஏங்க இங்கே வாங்களே அப்படின்னு சொல்கிறாங்கடா. என்னம்மா, ஒயனோட ரூம் இருக்குல்லங்க, அதில் அவளோட கல்யாண ஃபோட்டோ இருக்குது. அதை மட்டும் அவளோட ரூமில் மாட்டிருங்க. ஏன்னா அவங்க பார்த்தாங்கன்னா ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்க. என்னது அப்படின்ட்டு ஃபோட்டோவில் மாட்டாமல் இருக்குது அப்படின்ட்டு. சரிம்மா அப்படின்ட்டு உங்கள் மாமா தாண்டா அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. அவங்களும் ஃபோட்டோவை அந்த சைடில் இருந்திருக்கும்டா, அந்த ஸ்டிக்கர் அந்த பேப்பர்லாம் பிச்சு போட்டு நீங்கள் அதில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அவங்க 2 செம்மையாக இருக்கீங்கடா. உங்கள் வெட்டிங் ஃபோட்டோ அது உங்கள் பெட்டுக்கு ஆப்போசிட்டில் தான்டா அவ்வளோ பெருசாக இருக்குது. அவங்களும் அதை எடுத்து மாட்டுறாங்க. நிஜமாவேடா உன்னோட டே உனக்கு ஏற்ற பொண்ணு ஒயன் தான்டா. நாங்கள் தான் தப்பாக சூஸ் பண்ணோம், பட் நீ கரெக்டாக சூஸ் பண்ணியும் அவளை வேணான்னு சொல்கிறியேடா அப்படின்னா, அதாவது உங்கள் மாமா ஃபீல் பண்ணுறாங்கடா. அவரும் மாட்டிட்டு கீழே வந்துடுறாரு. இப்போ உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கும் காஃபி எடுத்துகிட்டு, அதாவது உங்கள் அம்மாவோட அப்பா ரூமுக்கு போகிறீங்கடா. டோர் நாக் பண்ணுறீங்க, பட் உங்கள் அம்மா தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ உங்களை பார்க்குறாங்கடா. நீங்கள் நெத்தியில் இந்த மாதிரி குங்குமம்லாம் வச்சுருக்கீங்க இன்றைக்கி. ஆமாம் ஒயன் எப்படிம்மா இருக்குது அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்கடா. அப்போ இந்தங்கம்மா காஃபி அப்படின்ட்டு நீங்களும் கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் அப்பாவும் உங்கள் சவுண்டு கேட்டு எழுந்திரிச்சிடுறாங்க. அவங்களும் போய் அவங்க ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு வந்துடுறாங்கடா. அப்போ அவங்க அப்பாவுக்கு காஃபி கொடுக்குறீங்க. உங்கள் அப்பாட்டையும் உங்கள் அம்மாட்டையும் செம்மையாக நல்லா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கடா. இந்த சைடு டே தாண்டா
அவர் அப்போ தான் எந்திரிச்சிருப்பாரு. ஏன்னா அவங்க அம்மா வந்து கூப்பிட்ருப்பாங்க. "டேய் உங்கள் அத்தை மாமா வந்துட்டாங்க. ப்ளீஸ்டா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வாடா" அப்படின்றாங்க. ம் சரிம்மா அப்படின்ட்டு அவரும் உங்கள் ரூமுக்கு போகலடா. அவர் இருக்கிற ரூம்லேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தானே வர்றாரு கீழே. நீங்கள் இருங்கம்மா உங்களுக்கு ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்கடா. அதாவது அவர் ஸ்டெப்பில் வராரு. நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. அப்போ அந்த ரூம்ல அப்படின்றாங்கடா அவங்க அம்மா. அப்போ அவரும் போயிட்டு வாங்க அத்தை, வாங்க மாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அ வாடே எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அப்படின்ட்டு அவரும் ஒரு மாதிரி கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரா. உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல. அ நல்ல பையனாக தான் இருக்கான். நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்ட்டு அவங்களும் நல்லா பேசுகிறாங்கடா. நீங்கள் தான்டா ஃபுட் எடுத்து டைனிங் டேபிள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்கள் அத்தை மாமாட்ட சொல்கிறீங்க, அத்தை மாமா எனக்கு டைம் ஆச்சு. நான் போய் ரெடி ஆகுறேன். அப்பா அம்மா வந்தால் ஃபுட் சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. சரிம்மா சரிம்மா நீ கிளம்பு டைம் ஆச்சு. நீ ஏன் இன்னைக்கு பூரா நீ தான் குக் பண்ண அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நீங்கள் தான் அப்புறம் உங்கள் ஹேர்லாம் தலையெல்லாம் சீவிட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அத்தை தாண்டா ஓகே வாங்க, உங்கள் பொண்ணு உங்களுக்காண்டி ஆசையாக சமைச்சு வச்சுருக்கா, வந்து ஃபுட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கடா. அப்போ டேவும் என் பொண்டாட்டி நல்லாவே சமைப்பா அப்படின்ட்டு ஒரு 2 டைலாக் எடுத்து விடுறாரா. இது டேவோட அம்மாவுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. என்னது பொண்டாட்டியா எப்படியோ அப்படின்ட்டு அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்களும் இப்போ டைனிங் டேபிள் தாண்டா வர்றாங்க. அப்போ டேவோட அம்மா தாண்டா எல்லாத்தையுமே ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ இருங்க நானும் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்பா எல்லாம் உட்கார வச்சு டேவோட அப்பாவும் தாண்டா உட்காந்துருக்காங்க. டேவும் நீங்கள் உட்காருங்க மாப்பிள்ள அப்படின்றாங்க. இல்லை இல்லை எனக்கு டைம் ஆச்சு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், நீங்கள் சாப்பிட்டு போகலாம் அப்படின்றாங்க. அப்போ அவரும் உட்காந்துறாரா. ஃபுட் சாப்பிட்றாரு. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ செம்மையாக இருக்குது. அவரே ஒரு மாதிரி அவங்க அம்மாவை தான் பார்க்குறாரு. என்னம்மா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்ல முடியாதுல்ல இவ்வளோ நாள். அப்போ நீங்கள் என் பொண்ணோட சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு கேட்காத மாதிரி ஏதாவது கேட்டுருவாங்க அப்படின்ட்டு அவரும் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே கீழே குனிஞ்சு தானே சாப்பிட்றாரு. அவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சிருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பாவும் சொல்கிறாங்க என் பொண்ணு செம்மையாக சமைச்சிருக்கா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஆமாம் உங்கள் பொண்ணு இல்லை, இனிமேல் அது எங்கள் பொண்ணு அப்படின்னு செம்மையாக பேசிக்கிறாங்கடா. இவன் அவசர அவசரமாக சாப்பிட்டு ஏன்னா இன்றைக்கி நீங்கள் காலேஜுக்கு வருவீங்க அப்படின்ட்டு அவரும் வேகமாக கிளம்புறாரு. இல்லைங்க என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போங்க, அதாவது உங்கள் வீட்டுக்கு சொல்லிட்டு போங்க அப்படின்னு. இல்லை எனக்கு டைம் ஆச்சு, அவள் இங்கே தானே இருக்கா. என்னது இங்கே இருக்காளா? அவள் கிளாஸில் போகிறா. என்னது அது ஒன்றும் இல்லை டே நீ கிளம்பு அப்படின்றாங்க. டேவும் கிளம்பி போயிடுறாரா. இந்த சைடு என்னாச்சு? அதுவா அவன் காலேஜ் போகக்கூடாதுன்னு சொன்னான். இங்கேயே இருக்கட்டும் என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான். நாங்கள் தான் கேட்காம காலேஜுக்கு அனுப்பியிருக்கோம், அதனால் உனக்கு தெரியாது. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்ட்டு இப்போ நீங்கள் ஸ்டெப்பில் இறங்கி வர்றீங்கடா. ஆமாம் ஃபுட்டு எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்றாங்க. என் பொண்ணு ஒயன் யார் டாப் இல்லை அப்படின்ட்டு போய் சொல்கிறாங்கடா. அப்போ நீங்களும் ஃபுட் சாப்பிட்றீங்க. ஓகே ஒயன் கிளம்பலாமா அப்படின்றாங்கடா. இல்லை மாமா இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்டு கூட போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கடா நீங்கள். ஓ ஆமாம் அப்படியாம்மா. ஆமாப்பா மாஹி வர்றோம்னு இருக்கா அதான். ஓ உனக்கு ஃப்ரெண்டெல்லாம் இங்கே இருக்குல்ல. அப்பா 3 இயர்ஸாக இங்கே இருக்கேன், அப்போ எனக்கு ஃப்ரெண்ட் இருக்காதா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறீங்கடா. ஓகேம்மா அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு வெளியில் நிற்கிறாடா. அவரோட நீங்களும் போயிடுறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா உங்களை கேட்குறா. ஏய் என்னடி சாரியில் வந்திருக்க? அது அம்மா அப்பா வந்திருக்காங்கடி அதான். ஓ அங்கிள் ஆண்டி வந்திருக்காங்களா? ஏய் நான் பார்த்துருக்கலாமே. ஓகே இங்கே தான் இருப்பாங்க நீ பார்த்துக்கலாம். இது என்னடி இது உன் கழுத்தில் இதுதான் மாகி தாலி. எங்கள் ஊரில் கல்யாணம் ஆனால் இது தான் கட்டுவாங்க. அப்போ இது இது வந்து குங்குமம். இது நீ கண்டிப்பாக கல்யாணம் ஆனவங்க நெத்தியில் இது வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. அவளுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. நீங்களும் இப்போ காலேஜ் தான்டா போகிறீங்க. இந்த சைடு டே தான்டா அவரும் அந்த காலேஜில் உங்களோட காலேஜில் தானே நிற்கிறாரு நீங்கள் வருவீங்க அப்படின்ட்டு. நீங்களும் உங்கள் தாலி எடுத்து உள்ளே ஒரு மாதிரி மறைக்கிற மாதிரி உள்ளே வச்சுக்கிறீங்க. ஏய் ஏன்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம இதெல்லாம் கேட்டாலும் கேட்பாங்க என்ன என்னன்ட்டு. அதான் ஓகேடி அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பட் மேலே இருக்கிற குங்குமத்தை நீங்கள் அழிக்கலடா.
அது எப்படி நான் குங்குமத்தை வச்சு தான் அழிக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது உங்கள் அம்மா இருக்கையில நீங்களும் கேட்டிருக்கீங்கடா. உங்கள் அம்மா அப்படி தான் ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு கையில் ஆளுங்க திட்டியிருப்பாங்க. "ஏய் என்னடி குங்குமம்லாம் இப்படி அழியக்கூடாது" அப்படின்ருப்பாங்கடா. அப்போ உங்கள் அம்மா "இல்லை இப்படி தெரியாமல் ஆயிடுச்சு" அப்படின்ருப்பாங்க. அதாவது நீங்கள் சின்ன வயசுல இருக்கையில. ஓகே இப்போ கன்டினியூடா. இப்போ டேவோட ஃபோனுக்கு தான்டா கால் வருது. அவரோட பிஏ கால் பண்ணுறாரு. "என்ன சார் சார் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக வரணும் சார். இது முக்கியமானது சார். இல்லாட்டி கொன்றுவாங்க சார்." ஐயோ கொன்றுவாங்களா? ஐயோ சாரிடா ஏதோ ஒன்று வாயில வருது. "சார் ஒர்க்கர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க சார்." "எதுக்கு இந்த டயத்தில்?" "இல்லை சார் அங்கே நம்ம ஒர்க்கர்ஸில் 2 பேத்துல சண்டை சார். அவங்க ப்ராஜெக்ட் விஷயமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சார். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண ப்ளீஸ் சார் நீங்கள் வாங்க சார்" அப்படின்னு அவர் சொல்கிறாரு, கெஞ்சுறாரா. என்னால் வர முடியாது. "சார் நீங்கள் வரலைன்னா இங்கே இடியே விழுந்துரும்" அப்படின்னு அவர் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரா. சரி வந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு வேகமாக தாண்டா அவரும் போகிறாரு. அப்போ அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பர்சன் கால் பண்ணியிருப்பாங்களாடா. அவங்ககிட்ட கால் பண்ணிவிட்டு "அவள் வந்தான்னா சொல்லுங்க" அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஓகே சார் அப்படின்ட்டு அவங்களும் டேவும் அவரோட ஆஃபீஸ் தாண்டா கிளம்பி போகிறாரு. இந்த சைடு ஜெஃப் வந்திருப்பாரா. டே இந்த சைடு போக ஜெஃப் வந்துட்டு அங்கே தாண்டா பார்க் பண்ணி நிற்கிறாரு. "இன்னைக்கு செத்தா ஒயன்" அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி நிற்கிறாரா. நீங்களும் மாஹி கார் விட்டு கீழே இறங்குறீங்க. அப்போ ஜெஃப் உங்களை தாண்டா பார்க்குறாரு. நீங்கள் ஜெஃப்பை பார்க்கல. ஜெஃப்பும் உங்களை தாண்டா பார்க்குறாரு. நீங்கள் சாரியில் வந்திருக்கீங்க. ஏய் ஓய் என்னடி அப்படின்னு உங்கள் கிட்ட தாண்டா வர்றாரு. அப்போ நீங்கள் ஜெஃப்பை பார்த்துடுறீங்க. ஜெஃப்பை பார்த்தோன்னே நீங்கள் வேகமாக தானே அந்த காலேஜுக்குள்ளே போகிறீங்க. பட் உங்களால் காலேஜுக்குள்ளேயும் போயிட்டீங்க. ஜெஃப் இங்கேருந்து கத்துறாரு. "ஏய் ஒயன் பொண்டாட்டி இங்கே வாடி ஏன்னு கத்துறாரா. நீங்கள் ஒன்றுமே இல்லை உங்களால் எதுவுமே இல்லைன்னு நீங்கள் வேகமாக தானே அந்த காலேஜுக்குள்ளே போகிறீங்க. ஜெஃப் செம்மையாக அவருக்கு செம்ம கோபம் வருது. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் இதுக்கு மேலே ஸ்டாப் பண்ணாத மாஹி ஒயன் ப்ளீஸ் ஒயன் வெளியில் வா." "என்ன மாஹி ப்ளீஸ் மாஹி ஒயன் ப்ளீஸ் இப்போயாவது ஜெஃப்ட்ட சொல்லி தொலை. அவனாவது அவன் லைஃப்பை பார்க்கட்டும். நீ ஏன் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுற" அப்படின்ட்டு செம்மையாக உங்களை சண்டை போடுறாடா. டெய்லி அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுறதுக்கு உண்மையாவது சொல்லி தொலைடி. ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு உங்களை தான் செம்மையாக திட்டுறா. பட் நீங்கள் எதுவுமே பேசல. "ப்ளீஸ் மாஹி இதில் நீ தலையிடாத" அப்படின்னு சொல்கிறாடா உங்கள. "நீ ரொம்ப தப்பு பண்ணுற ஒயன். ரொம்ப ஃபீல் பண்ண போகிறடி" அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கூடயே தான் வரா. அப்போ உங்கள் ஃப்ரெண்டை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. "நீ கூட என்ன புரிஞ்சுக்கலே இல்லடி. ஏய் ஓயன் சாரிடி. நீ நீ கூட என்ன தானே சொல்கிற. ஏய் இல்லடி ஒன்றும் இல்லடி" அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை தானே ஹக் பண்ணுறா. நீங்கள் அவளை டைட்டாக ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுகுறீங்க. "ஏய் ஒன்றும் இல்லடி. ஏய் நான் என்னடி நீயும் இப்படி இருக்க, ஜெஃப்பும் இப்படி இருக்காரு. ஏன்டி நீங்கள் 2 பேரும் ஏன்டி இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. நீ ஏதாவது சொன்னால் அவர் புரிஞ்சுக்குவாருடி. வேணாம் மாஹி என் லைஃப் எப்படி இருக்கணும்னு எனக்கே தெரில. சாரிடா இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியலை. என் லைஃப் எப்படி இருக்கணும்னு எனக்கு சுத்தமாக புரியலை மாஹி. விடு என் லைஃப் இப்படி தான் இருக்கணும்னா என் தலையில் இப்படி தான் இருக்கு போல்" அப்படின்னு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிடுறீங்கடா. ரொம்ப உளருது. என்னமோ அடிச்சு விட்றேன். சரி கோச்சிக்காமல் எஃப்எஃப் கேளுங்க. டே தாண்டா அவரோட ஆஃபீஸில் செம்மையாக அங்கே கத்திக்கிட்டு இருக்காரு. டேவோட ஃபோன் கால் ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது. பட் டேனால் எடுக்க முடியலை. அவரோட கேபினில் வச்சுருப்பாரு. இங்கே பூரா ஒர்க்கர்ஸ் பூரா அது அப்படி இப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கடா. எங்களுக்கும் அவங்க டைமும் ஆகிக்கிட்டுருக்கு. இந்த பக்கம் ஜெஃப்பு செம்ம காண்டில் இருக்கார். இன்றைக்கி கண்டிப்பாக எதாக இருந்தாலும் இன்றைக்கே எதாக இருந்தாலும் தெரியணும் அப்படின்ட்டு. இப்போ டே தாண்டா எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு "உங்களுக்கு என்ன அதானே ஓகே நான் பண்ணுறேன்" அப்படின்ட்டு அவர் பிஏ பார்த்துட்டு "எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓகே பாஸ்" அப்படின்ட்டு வேகமாக தாண்டா அவரோட கேபினுக்கு அவர் கோட்லாம் எடுத்துகிட்டு இப்போ அவர் ஃபோன் பார்க்குறாரு. பார்த்தா அத்தனை கால் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் அவரு ஓ அப்படின்ட்டு அவர் ஃபோன் எடுத்து அந்த திருப்பி கால் பண்ணுறாரா, சார் சார் அந்த பொண்ணு வந்துருச்சு சார், என்னன்னு தெரில, அவங்க லவ்வர் வந்து கத்திக்கிட்டே இருந்தார், பட் அந்த பொண்ணு வாட்டில் உள்ளே போயிடுச்சு சார், நீங்கள் வேகமாக வாங்க சார், இப்போ வர கிளாஸ் முடிய போகுது அப்படின்றாங்க. ஓகே ஓகே அப்படின்ட்டு அவர் தாண்டா இப்போ கார் எடுத்து வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த டைம் உங்களுக்கு காலேஜ் முடியுது. ஆனால் நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் நேற்று எப்படி போனீங்களோ அது மாதிரி தாண்டா பின்னாடி சைடு போகிறீங்க. பட் இது கண்டிப்பாக ஜெஃபருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இவன் அந்த சைடு தான் வந்திருக்கா அப்படின்ட்டு. அந்த கேட்டுக்கு அதாவது சைடில் நிற்கிறாரா, நீங்கள் எப்படி இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா அந்த சைடு போயிடுவீங்க அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ வெளியில் வரீங்க பாருங்கள், சடனாக உங்கள் கையை ஜெஃபர் தாண்டா பிடிக்கிறாரு. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி பிளின்ச் ஆகி பார்க்குறீங்க. ஜெஃப் என்ன பண்ணுற? தெரியும்டி நீ இந்த சைடு தான் வருவ அப்படின்ட்டு. எனக்கு இப்பயே தெரிஞ்சாகணும் ஒயன். எதுக்கு என் கூட அவாய்ட் பண்ணுற? நான் கால் அட்டன் பண்ணாலும் பேச மாட்டேற, இதுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணாலும் திருப்பி பண்ண மாட்டேறேன். எனக்கு சொல்லி ஆகணும். என்ன உனக்கு பிரச்சனை? எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி, எதாக இருந்தாலும் சொல்லுடி, நான் உனக்கு எதாக இருந்தாலும் சால்வ் பண்ணுறேன். என்னடி உனக்கு பிரச்சனை? என்கிட்ட சொல்லக்கூடாதா? அவ்வளோ பெரிய என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு உங்களை போட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரா. நீங்கள் எதுவுமே ப்ளீஸ் ஜெஃப், உனக்கு எனக்கு சத்தியமாக செட் ஆகாது. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி லவ்வெல்லாம் சுத்தமாக ஆகாது. ஓகேடி, லவ் பண்ண வேணாம், உங்கள் ஃபேமிலியில் சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம்டி. ஜெஃப் ப்ளீஸ், இதோட நீ விட்டுரு என்ன. என்னவோ நீ எப்போ பார்த்தாலும் விட்டுரு விட்டுரு என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. உனக்கு என்னடி பிரச்சனை? எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்ககிட்ட. என் கையை விடு ஜெஃப், யாராவது பார்த்துருவோம் ப்ளீஸ், என் கையை விடு அப்படின்றீங்க. யார் பார்த்தா எனக்கு என்னடி? ஜெஃப் கையை விடு. யார் பார்த்தா எனக்கு என்ன? நீ என்னோட பொண்டாட்டி. சாரி ஜெஃப், இன்னொரு அது மாதிரி சொல்லாது. நான் சொல்ல தாண்டி செய்வேன். நீ என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி. என்னடி உனக்கு பிரச்சனை? ஜெஃப் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரா. ஒயன் இன்னொரு தடவை இந்த மாதிரி சொல்லாத, பொய்யா கூட இந்த மாதிரி சொல்லாத. ஜெஃப் சத்தியமாக எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஜெஃப். ஒயன் அகெயின் இதே சொல்லாத, நான் சத்தியமாக உன்னை அடிச்சிருவேன். பொய் சொல்லாது ஒயன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விளாட்டுக்கு கூட இந்த மாதிரி சொல்லாதடி அப்படின்னு. ஜெஃப் நெசமாவே சொல்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போயாவது என்னோட கையை விடுறியா? நான் உன்னை அடிச்சிருவேன் ஒயன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஜெஃப் அப்படின்னு சொல்கிறீங்கடா நீங்கள். அப்போ ஜெஃப் தாண்டா யோசிக்கவே இல்லை, உங்கள் கன்னத்துலேயே ஸ்லாப் பண்ணிடுறாரு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னை பார்த்தா உனக்கு எப்படி லூசு மாதிரி தெரியுதா? உன்னையே நினச்சிக்கிட்டு அப்படின்ட்டு ஒரு பேண்ட் பேக் இதை கையில் வச்சுக்கிட்டே நான் சுற்றுறேன் கிறுக்கு மாதிரி. ஆனால் உனக்கு கல்யாணம் ஆச்சு, நீ ஏன் முன்னாடியே போய் சொல்கிற? உனக்கு என்னடி அப்படி பிரச்சனை அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரை போட்டு குலுக்குறாரா. அப்போ குலுக்க உங்களுடைய நீங்கள் அதாவது மறைச்சிருப்பீங்களா அந்த கயிறு, அந்த தாலியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு மாதிரி வெளியில் வருது. போதும் ஜெஃப், என்ன பண்ணுற அப்படின்னு அவர் தள்ளி விட்றீங்கடா. இந்த சைடு டேடா அவர், அதாவது நீங்கள் நிற்கிற பக்கத்தில் தானே அவர் சுற்றி அதாவது உங்களுடைய காலேஜுக்கு முன்னாடி வரணும். அப்போ அவர் தானே அந்த சைடு வந்துக்கிட்டு இருக்காரு. ஓயன் என்னடி பண்ணுற? என்னடி உனக்கு ஆச்சு? ஜெஃப் போதும், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் நம்ப மாட்டேன். நிஜமாக எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஜெஃப், ப்ளீஸ் இதோட என்ன ஃபாலோ பண்ணாத, டெக்ஸ்ட் பண்ணாத, எனக்கு கால் பண்ணாத, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் நம்ப மாட்டேன் ஒயன், நம்ப மாட்டேன்டி. நீ பொய் சொல்கிற. நான் பொய் சொல்லலை, நான் நம்ப மாட்டேன். ஓ நீ நம்ப மாட்டேல்ல, அப்போ நான் என்ன பண்ணால் நீ நம்புவ? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றல, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு ராஜு. அப்போ ஓ அதை காட்டினா நீ போயிடுவேல. நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த சைடு டே தாண்டா வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இந்த சைடு பார்க்குறாரு. இது ஏ ஒயன், இந்த சைடு எங்கே என்னடி பண்ணுற? அது ஜெஃப் நாயே, என்னடா இங்கே அப்படின்னு அவர் தானே வேகமாக காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டு உங்கள் சைடு தானே வர்றாரு. அப்போ நீங்கள் மறைச்சி வச்சுருந்த உங்கள் தாலி எடுத்து அப்படின்னு காட்டுறீங்கடா. ஜெஃப்புக்கு அவ்வளோதான், இடியே விழுந்துருச்சு. போதுமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போயாவது என்னை விடு அப்படின்னு சொல்கிறீங்கடா நீங்கள். ஜெஃப் அவ்வளோதான், ஒரு கண்ணுலேருந்து அப்படி தண்ணி ஊற்றுது. இந்த சைடு டே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை பார்த்தாலே நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு.
ஓயன், நீ பொய் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன். இது நீயா தானே கட்டிக்கிட்ட? ஜெஃப் வாய மூடு. நான் தான் ப்ரூஃப் கேட்டேன்ல. இப்போயாவது புரியுதா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இங்கேருந்து போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ உங்கள் பின்னாடி இருந்து ஒயன் அப்படின்னு கூப்பிட்ற சவுண்டு கேட்குதுடா. அப்போ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அது டே தான்டா. உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம ஷாக்காக இருக்குது. இவர் இவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்ட்டு அவரை பார்க்குறீங்கடா. டே வந்து உங்கள் கழுத்தில் இருக்கிற தாலியும் பார்க்குறாரு, உங்களையும் பார்க்குறாரு, ஜெஃப்பையும் பார்க்குறாரா. அவருக்கு அவ்வளோதான், அப்படியே மனசில் அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ பெயினாக ஆகுது டேவுக்கு. ஏ ஓயன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடி? இவன் தான் உன் ஹஸ்பண்டா? உன்னை மிஸ் பண்ணிட்டேனாடி அப்படின்ட்டு அவருக்கு அவ்வளோ பெயினாகி ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. இந்த சைடு ஜெஃப்பு தான்டா. ஏய் சொல்லுடி, என்கிட்ட போய். ஜெஃப் உங்கள் கையை பிடிக்கிறாரா? டேவுக்கு செம்ம காண்டாகுது. உங்கள் ஹேண்டை பிடிச்சி அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஜெஃப்பை பார்த்து செம்மையாக முறைக்கிறாரா. ஜெஃப் ப்ளீஸ் ஜெஃப் சொல்லுவோம், யார் இப்போ என்ன யாருன்னு தெரியணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு டேவோட ஹேண்டை பிடிக்கிறீங்கடா. டேவுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. இவருக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இவர் தான் என் ஹஸ்பண்ட், போதுமா? இப்போயாவது நம்புறியா? டேவுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவருக்கு ஒன்றுமே புரியலை. அவர் உங்களே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்க்குறாரு. ஓய் பொய் சொல்லாதடி ஜெஃப், நெசமா இவர் தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு மாதிரி கத்தி சொல்கிறீங்கடா. டேவுக்கு ஒன்றுமே புரியலை. ஷாக்குக்கு மேலே ஷாக்காக கொடுக்குறீங்க. என்ன சொல்கிறப்ப? நம்மளை இப்போ தான் பார்க்குறான், ஆனால் நம்மளை ஹஸ்பண்ட் சொல்கிறான். என்ன சொல்கிறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் ஜெஃப்பை பார்த்து இப்போயாவது நம்புறியா ஜெஃப்? இங்கேருந்து போ. ஓயன், என்னை ஏமாத்திட்டேலடி, என்னை ஏமாத்திட்டேல. இப்போ சொல்கிறேன்டி, சத்தியமாக சொல்கிறேன், நீ என்னை ஏமாத்திட்டு உன்னால் நிம்மதியாகவே வாழ முடியாதுடி. வாழ முடியும்னு செம்மையாக அழுதுட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி போகிறாரா. உங்களுக்கு அவ்வளோதான் அவர் பார்த்த பார்வை. உங்களை இப்படி சொன்னது உங்களுக்கு செம்மையாக அழுக வருது. கீழே உட்காந்து செம்மையாக கத்தி அழுகுறீங்கடா. அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஓயன் என்னடி ஆச்சு அப்படின்னு டே தாண்டா உங்களை பிடிக்கிறாரு. உங்கள் சீஸ்லெல்லாம் தட்டி பார்க்குறேன். ஏய் ஓயன் என்னடி ஆச்சு? ஏய் எந்திரி சொல்கிறாரா. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. டே தானே அவங்களை லிக் பண்ணிவிட்டு அவரோட காருக்கு பக்கத்தில் போய் அவர் கார் சீட்டில் தானே அவங்களை உள்ளே போய் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு அவர் எந்திரிடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். பட் நீங்கள் விழிக்கவே இல்லைடா. அவரும் அவர் காருக்குள்ளே உள்ளே உட்காந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரா. உங்களையே அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கார். இவன் என்ன சொன்னான், இவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. இவன் என்ன ஹஸ்பண்ட் சொன்னான், இவளுக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருவேளை அவ பொய் சொல்லியிருக்காளோ? அப்படி இருந்தாலும் இவ கழுத்தில் தாலி இருக்கு, இது யார் கட்டியிருப்பா? ஜெஃப் கட்டலைன்னா யார் கட்டியிருப்பா அப்படின்ட்டு உங்களையே பார்த்துக்கிட்டு அவரும் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கார். இப்போ அவரும் கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை தானே தூக்கிக்கிட்டு, அதாவது அவர் ஒரு தனியாக ஒரு வீடு இருக்கும்லடா, அந்த வீட்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அவரோட பெட்ரூம் தாண்டா அவங்கள தூக்கிட்டு போகிறாரு. அவரும் பெட்ரூமும் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த பெட்டில் அவங்களையும் படுக்க வைக்கிறாராம். ஓயன் நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலடி. ஆனால் நீ எனக்கு வேணும் ஓயன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி. ஐ லவ் யூ ஓயன், இப்படியே என் கூடயே இருந்துடுறே அப்படின்னு உங்களை பார்த்துக்கிட்டே சொல்கிறாரா. இப்போ அவர் உங்கள் பக்கத்தில் தாண்டா வந்து உட்காந்துட்டு உங்களையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்போ உங்கள் ஃபோன் வைப்ரேட் ஆகிற சவுண்டு கேட்குது. அப்போ அவரும் என்ன சவுண்ட் அப்படின்ட்டு பார்க்குறாரா. உங்கள் பேக்கில் இருந்து தான் அந்த சவுண்டு கேட்குது.
அவரும் அதை ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபோனை தாண்டா பார்க்குறாரு. அதில் மாஹி உங்கள் ஃப்ரெண்டுன்னு போட்டிருக்கு. அதை அவர் அட்டன் பண்ணுறாரு. ஏய் ஓயன், போயிட்டியாடி? எங்கடி இருக்க? ஜெஃப் ஒன்று பார்த்துட்டு வரா என்ன? பேசிகிட்டே இருக்காடா. இந்த சைடு எந்த சவுண்டுமே இல்லை. ஏய் ஓயன், என்னடி பண்ணுற? அட்டன் பண்ணிட்டு ஏன்டி பேசாமல் இருக்க அப்படின்னு நாங்கள் கத்திக்கிட்டு இருக்காடா உங்கள் ஃப்ரெண்டு. டே தாண்டா ஃபோனை கட் பண்ணிடுறாரு. என்னவ கட் பண்ணிட்டா அப்படின்ட்டு மாகி ஒருவேளை வீட்டுக்கு போனால் பிஸியாக இருப்பா அப்படின்ட்டு அவளும் சரி ஓகே அப்படின்னு விட்டுறாடா. இப்போ கால் கட் ஆகிருக்கும்லடா. அந்த ஃபோனை தான் பார்க்குறாரு. பார்த்தா அதில் நீங்களும் ஜெஃப்பும் ஒரு மாதிரி க்ளோஸாக நின்று ஃபோட்டோ எடுத்துருப்பீங்கடா. அந்த பிக்கு தான் முன்னாடி வச்சுருப்பீங்க. வகையில் அவருக்கு செம்ம காண்டாகுது. இனிமேல் நீ அவனுக்கு இல்லடி, நீ எனக்கு தான். ஓயன், இனிமேல் நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரா. உன்னை எங்கேயுமே போட மாட்டேன்டி, எனக்குள்ளேயே வச்சுக்கிருவேன் அப்படின்ட்டு உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா அவருக்கு ஒன்றும் புரியல. அவர் உங்கள் லிப்ஸில் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவர் எந்திரிச்சு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுறாரு. இதோட இந்த பாட்டை